வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். நமது முதலீட்டாளர் எல்லோருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா எப்போ ஒரு பெரிய வல்லரசு ஆகும், அதாவது $1 trillion எக்கானமியை மறுபடியும் எப்போ நம்ம டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு நன்கு இருந்தாலும் நம்மளுடைய ஹைவேஸ், தென் ரோடு, அதான் ரோடில் ஹைவேஸ், தென் ஏர்போர்ட்ஸ், தென் சீவேஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் புது ஃபேக்ட்ரி வருது, அது போல் புது செட்டப்ஸும் வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய அம்பிஷன்ஸ் எல்லாம் ரியலாக இருக்கு, மொமெண்டமும் ரியலாக இருக்கு. ஆனால் இதில் ஏதோ ஒரு நம்மளுடைய சரியான ஒரு ஃபீல் வரல அப்படின்னு பார்த்தோம். அது என்னன்னா இந்தியன் ஃபேமிலி ஃபீல் டுடே, ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் கம்பெனியோட போர்ட் ரூம்லேயோ இல்லை பாலிசி டாக்குமெண்ட்லேயோ பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த ஹோம்ஸில் பார்த்தோன்னா, வீட்டில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது, சேவிங்ஸு, எஜுகேஷன், பசங்களுக்கு எஜுகேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டேக்கிங் ரிஸ்க்கு, அது போஸ்ட்போனிங் ஃபார் இயர்ஸ், அதுமாரி சில விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கணும். ஏன் ஃபேமிலிலாம் ஒரு கவலையாக இருக்காங்க, ஈவன் நம்மளுடைய திங்ஸ் ஆர் கோயிங் வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி ஒரு ரீசனபிளி வெல்லாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஹெல்த் கவரை அப்கிரேட் பண்ணுறதுல ஹெசிடேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே தள்ளி போடுறாங்க. காரணம், இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ப்ரியாரிட்டி காமிக்கிறாங்க. அதே மாதிரி யங் ப்ரொஃபஷனல் பார்த்தோம்னா நிறைய பணத்தை அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ரிட்டர்ன்ஸ் மேட்டரே கிடையாதுங்க, எங்களுக்கு அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கு, அதை தான் நாங்கள் முதல்ல கவனிப்போம். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த லேக் ஆஃப் அம்பிஷன் அண்ட் லேக் ஆஃப் அஷூரன்ஸ்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காஷியஸாக இருப்பாங்க, சேஃப் ஃபார் எமர்ஜென்சி, அது வருதோ வரலையோ அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி அவங்க எல்லாருமே இந்த கோல்டு அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் டான்ஜிபிள் அசட்ஸாக கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுமாரி ஹெல்த் எமர்ஜென்சி இப்போ ஒரு சில வருஷமாக தான் கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது மைண்ட் ஷேப்ஸ் ஃபார் எக்கானமி, பட் அவங்களுடைய ஃபியர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மாறினாதான் அவங்களுடைய முதலீடு அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.